மாநிலத்தின் சுயாட்சியை உறுதிப்படுத்துவதற்கு இது போன்ற தீர்ப்புகள் அவசியமாகின்றன. இதை எந்த சூழ்நிலையிலையும் மறுக்க முடியாது. இது நம்ம மாநிலத்துக்கு மட்டுமே உரித்தானதல்ல, அனைத்து மாநிலங்களுக்குமே அதனுடைய உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கான அருமையான வாய்ப்பை தான் உச்சநீதிமன்றம் இன்று வழங்கி இருக்கிறது. நீங்கள் சனநாயக ரீதியாக நம்ம இதை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒரு ஆட்சி அமைகிறது. அந்த ஆட்சி அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதனை சட்டமாக இயற்றுவது தான் இந்த முறை. அதை தீர்மானமாக நிறைவேற்றி சட்டமாக்கி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இதில் ஆளுநருக்கு எங்கிருந்து வேலை வந்துச்சுங்கிறது எங்களுக்கு சுத்தமாக தெரியலை. அவர் நியமன பொறுப்பில் வருகிறார். இந்த மாநிலத்துக்கு எதுக்கு வருகிறார்? அவருடைய பணி வரையறை செய்யப்பட்டது. ஒரு போஸ்ட்மேன் உத்தியோகம் கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால், அதாவது முறையாக நடக்கின்றதா, முதல்வர் அவர்களை பதவியேற்க வைப்பதும், அவர் கூறுகின்ற அமைச்சரவையை பதவியேற்க வைப்பதும், பின்னால் சட்டமன்றம் கூடுவதில் முன்னின்று அவருடைய உரையை, அரசினுடைய கொள்கை உரையை படிப்பதும் முறையாக நடக்கிறதா என்று உறுதுணையாக இருக்கிறது தான் அவருக்கான ரோல். ஆனால் இன்னைக்கு நம்ம கவர்னர் என்னெல்லாம் அக்கிரமங்கள் இந்த 3 ஆண்டுகளில் செஞ்சாருங்கிறத பார்த்தோம்னா தான் இதோட ரிசல்ட் எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும்.